வணக்கம் நண்பர்களே. சேனலருக்கும் சார்பாக நேற்று இன்று நாளை ஆர்டிஎஸ் நேற்று பார்த்தீங்கன்னாக்கா சீமான் வீடு முற்றுகை ஒரு பரபரப்பாக ஈஸியாக இருந்த நீலாங்கரை பகுதியெல்லாம் ஒரு பரபரப்பாக காவல்துறையினர் குவிக்கப்பட்டு காலையிலிருந்து இரவு வரை கூட அப்படி ஒரே காவல்துறையினர் ஒரு கிலோமீட்டருக்கு மொத்தமாக வந்துட்டு இருந்தாங்க. அவர் வீட்டு வாசலில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க பாதுகாப்புக்காக இருந்தவங்க. அதுக்கு முன்னாடி இதை தாண்டி பெரியார் இயக்கத்தை சேர்ந்தவங்க எல்லாம் மொத்தமாக ஆர்ப்பாட்டம் வீடு முற்றுகை அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்குதுன்னு தெரியல. மக்களினுடைய கவனங்களை திசை திருப்புவதற்காக நடத்தப்படுகிற ஒரு நாடகமாகத்தான் இது நான் நினைக்கிறேன். நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. மரியாதைக்குரிய சீமான் அவர்கள் அவர் எப்போதான் போல் அவரும் ஒரு ஏற்கனவே நான் ஒரு பதிவு அவரும் ஒரு பெரியார் மாதிரி தன்னுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக அழுத்தமாக அவர் சொல்கிறதுல அவர் பின்வாங்கிறது கிடையாது எல்லாத்தையுமே. ஏன்னா அவர் பொதுவாக பேசிட்டு போகிறார். அவர் ஒரு பெரியார் மாதிரின்னு கூட நான் சொல்லுவேன். எந்த இதுக்குமே அவர் பின்வாங்கிறது இல்லை. அவருடைய கருத்தை இது பண்ணுறாரு. ஆனால் இதை இவங்க இந்த பெரியார் இதை சார்ந்தவங்க எப்படி இதை எடுத்துக்கிறாங்க என்னன்னு தெரியல. மொத்தமாக முற்றுகிட்டு பத்திரிகை ஃபுல்லாக ஊடகங்கள் ஃபுல்லாகவும் எங்கே பார்த்தாலும் இந்த செய்தியை தான். நாட்டில் நடக்கக்கூடிய அவலங்கள் எவ்வளோ இருக்குது அதையெல்லாம் பின்னுக்கு தள்ளிட்டு இப்போ இந்த செய்தி தான் முதன்மை செய்தியாக பார்க்கப்படும் அளவுக்கு அதை கொண்டு போகிறாங்க. ஆரம்பத்தில் இது கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த அண்ணாமலையை வச்சு அப்படியே ஒரு கேம் ஆடிட்டு இருந்த மாதிரி இருந்தது. இப்போ அண்ணாமலையை விட்டுட்டு இப்போ சீமானை வச்சுட்டு இவங்க என்னமோ எதை பண்ணிவிட்டு எல்லா பிரச்சனைகளையும் பின்னுக்கு தள்ளிட்டு இதை முன்னிலைப்படுத்துகிற மாதிரி இருக்குது. இது இப்படி தான் இவங்க இது எப்போ இது முடியுன்றது தெரியலை. ஏன்னா இது பார்ப்போம் இது என்ன தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கருத்தை அவர் பதிவு பண்ணுறாரு. பெரியார் எப்போதுமே தன்னுடைய கருத்தை அவர் சொல்லிவிட்டு அவர் பின்வாங்கினது கிடையாது. என்ன வெங்காயம் இந்த ராமசாமி சொல்கிறான், நீ கேட்ட கேள்வி எல்லாம் விட்டுட்டு ராமசாமி சொன்னது தூக்கி குப்பையில் போது நீ இப்போ வேலையை பாரு அப்படின்னாரு. அதை தான் சொல்லிட்டு இருந்தார் பெரியார். அவர் பதிவு செய்யப்பட்ட கருத்துக்கள் எல்லாமே அந்த மாதிரி தான் அவர் இது பண்ணிட்டு இருந்தார். என்ன சுதந்திரத்தை எதிர்த்தார். அது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அவருடைய இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களும் இருக்குது. அதே நேரத்தில் அதை கவனிக்கப்படாமல் அது ஓரமாக வச்சுட்டு அப்படி தான் போயிட்டு இருந்தது. எழுத்து சீர்திருத்தத்தை கூட கலைஞர் கொண்டு வரல. எம்ஜிஆர் அவர்கள் தான் அவருடைய எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார். இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. இது ஏன் இதை பூதாகரமாக்கி எதற்காக இதை ஒரு பெரிய இதுவாகிறாங்கன்றது தான் புரியாமல் இருக்குது. சரி, அடுத்த இதுக்கு போவோம். இன்றைக்கி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸருடைய 129வது பிறந்த நாள். சுபாஷ் சந்திர போஸ் எம்ஜிஆர் அவர்கள் ருத்ராட்ச கொட்டை கதர் ஜிப்பா இந்த மாதிரிலாம் போட்டுட்டு இருந்தது காங்கிரஸ் அந்த காலத்தில் இருக்கும்போது எம்ஜிஆர் அவர்கள் சுபாஷ் சந்திர போஸ் மீது மிகுந்த பற்று கொண்டவர். அவருடைய அந்த கொள்கைகள் அவர் சந்திரபோஸுடைய அவருடைய இது என்னன்னாக்கா ஒரே இது நம்ம ஆயுதங்களால் தான் நம்ம சுதந்திரத்தை பெற முடியும். காந்திக்கு அவருக்கு இருந்த கருத்து இதுதான். காந்தி அகிம்சை வழியாக சுதந்திரத்தை நம்ம அடையணும்னு நினச்சாரு. இவர் ஆயுதங்கள் மூலமா இவர் இதெல்லாம் போனார். ஜப்பானுக்கு போனார். அவர் சம்மந்தமான இதெல்லாம் இன்றைக்கி பத்திரிகைக்குள்ளே ஒரு சில இதெல்லாம் வந்திருக்கு. ஏன்னா திடீர்னு ஒரு நாள் விமான விபத்தில் தான் அவர் இறந்து போகிறாரு. நேதாஜி அப்படின்னு சொன்னாலே அது பார்த்திங்கன்னா மரியாதைக்குரிய தலைவராம் நேதாஜி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இதே இரண்டாம் உலகப் போர் நேரத்தில் இந்தியாவிலிருந்து பிரிட்டிஷ் ஆட்சியை அகற்றுவதற்காக ஜெர்மனியில் இருந்த இந்தியர்களை உள்ளடக்கிய இராணுவ படையுடன் இணைந்து செயல்பட்டார்
அங்குதான் அவருக்கு நேதாஜி என்று அடைமொழி வழங்கப்பட்டது. மரியாதைக்கு நேதாஜி அப்படின்னு சொன்னாக்கா மரியாதைக்குரிய தலைவர். அவர் அவருடைய நினைவு பிறந்த நாள் இன்னைக்கு, நினைவு நாள், பிறந்த நாள். அவர் திடீர்னு தான் ஒரு நாள் வந்து விமான விபத்தில் இறந்து போயிட்டாரு அப்படின்னு அவருடைய அந்த மரணம் கூட வந்து ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துகிட்டு இருந்தது. இது இந்த மாதம் ஜனவரி 30 வந்து காந்தி, மகாத்மா, இந்தியாவின் தந்தை, தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்கள் வந்து இந்த மாதம் 30 தான் கோட்சேவால் வந்து கொல்லப்படுறாரு. இந்த ஒரு இதுனா சமீபத்தில் ஒரு இதில் நான் வந்து படித்தேன், ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன். காந்தி வந்து சுடப்பட்டு அவர் வந்து 2 பெண்களை தாங்கி பிடித்து அப்படி விழுற மாதிரி ஒரு ஆர்ட், வரைபடம் ஆர்ட் 46லேயே அப்படி ஒரு ஆர்ட் வந்து வரைபட்டிருக்கான். 46 அவர் சுடப்பட்டது வந்து 48, 2 ஆண்டுகளுக்கு பின்பு தான் அவர் இறக்குறாரு. ஆனால் அந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பே அப்படி ஒரு ஆர்ட்டை வந்து ஒரு ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர் வரைஞ்சிருக்கிறார். அது இது பண்ணிருக்கேன். அதோடைய நகலை வந்து ஏதோ அந்த பக்கம் இங்கே ஆஸ்திரேலியா பக்கம் இங்கே யாருக்கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது கூட நம்ம வந்து நீங்கள் பார்க்க போனால் அவர் வந்து ஒரு முறை இந்தியாவுக்கு வந்தப்போ இந்தியாவில் வந்து அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, இப்படிப்பட்ட நீங்கள் ஒரு ஆர்ட்டை வந்து நீங்கள் வரைஞ்சிருக்கிறீங்களே, இப்படி நடக்க போகுதுன்னு இது வந்து ஒரு முன்கூட்டியே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. அவர் வந்து அதுக்கு ஒரு மழுப்பலான பதில் சொன்னதாக ஒரு செய்தி, மழுப்பலான பதில் சொன்னதாக தேசப்பிதாவினுடைய நினைவு தினம் வந்து இருக்குது.